இன்றைக்கி நம்ம சுண்டைக்கஞ்சி செய்ய போகிறோம். அதாவது இப்போ சாட்டர்டே மத்தியானம் ஒரு 3:30 மணி ஆகுது. ஸோ இது நாளைக்கு காலையில் ஒரு 8:30 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சுண்டைக்கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ஒரு பீங்கான் பாத்திரம், இதை எடுத்துக்கிறோம். இதில் ஆக்சுவலி இப்போ மண்பானையில் சாப்பாடு வடிக்காமல் அப்படியே செய்யணும். நம்ம இன்னைக்கு வடித்த சோறு வச்சு தான் செய்ய போகிறோம். வடித்தாச்சு, ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். வடிக்காத சோறுனா, நம்ம வடித்த சோறுனா ஸ்டார்ச் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ சாப்பாடு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதில் சாப்பாடு ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவு சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சம் கஞ்சி இருக்குது சாப்பாடு, ஸோ அப்படியே சேர்த்துக்கிறோம். ஸோ இது கூட சால்ட்டு போட்டுக்கிறோம், கொஞ்சமாக கல்லுப்பு. நாளைக்கு கல் எடுத்து உப்பு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டாச்சு. மேலே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்துக்கிறோம். போட்டாச்சு. சேர்த்துட்டு கூட சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்தாச்சு. கூட இந்த மாதிரி பிஞ்சு பச்சை மிளகா அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு தயிர் சேர்க்கணும். நான் ஹேட்ஸ் அண்ட் கர்டு தான் இப்போ சேர்க்குறேன். பட் பசும்பாலில் உர ஊற்றி தயாரித்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேர்டு சேர்த்துக்கிறேன். போதும், ஒரு 1/2 பாக்கெட் கேர்டு சேர்த்தாச்சு. ஸோ இது ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அதனால் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இதை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறோம். உப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தயிர், தண்ணிக்கு பதிலாக நீங்கள் சோறு வடித்த தண்ணி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம். ஸோ இது ஒரு தயிர் சாதம் மாதிரி ஆயிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டோம்னா நாளைக்கு காலைல அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம். நல்லா ரவுண்டாக கிளறி விட்டோம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா கொலைய வடித்து சாதமாக இருந்தால் இன்னும் நல்லா வரும். ஸோ சாப்பாடு நல்லா குழையிற மாதிரி வடிச்சுக்குங்க. அவ்வளோதான். இதை நம்ம வெயில் படாமல் மூடி வச்சிடணும். ஸோ மூடியாச்சு. ஸோ இது கடற்கரை மணலில் புதைச்சி வச்சதுக்கு ஈக்குவலண்ட்டாக பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி, உப்பு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். ஸோ இதை எடுத்துட்டு இந்த
பாத்திரம் ஒன்று வச்சுக்கிறோம். இதில் வந்து சுற்றிலையும் தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு வச்சிடலாம். இது வந்து பூச்சி எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம அதை பார்க்க போகிறதில்ல ஒரு 12 ஹவர்ஸ்க்கு மேலே. ஸோ தண்ணி கொஞ்சம் ஊற்றியாச்சு சால்ட்டில், அவ்வளோதான். இதை அப்படியே அசையாமல் வந்து ஒரு 12 to 15 ஹவர்ஸ் அப்படியே வச்சிட போகிறோம். கிட்டத்தட்ட 17 ஹவர்ஸ் கழித்து தான் இதை எடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கூட வந்து இப்போ மாங்காய் சீசன் இருந்ததுனால மாங்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு 1/2 மாங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து காலையில் எடுத்து பார்த்தோம்னா வந்து ஃபெர்மெண்ட் ஆகி நுர வந்திருக்கும் மேலே. அதை அப்படியே கரைச்சி குடிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஊறுகாய் இருந்தால் தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா வந்து ஏதாவது உப்பு கறி உப்பு கண்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோதான். இது காலையில் வந்து நான் ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோதான். ஸோ இது வந்து நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30 ஆயிடுச்சு. ஸோ அரௌண்டு 15 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் நினைக்கிறேன், 15 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காய வாசம், பச்சை மிளகா வாசம் எல்லாம் வருது. இதை அப்படியே வந்து கரைச்சி சாப்பிட வேண்டியதான். சுண்டக்கஞ்சி சாதம் வந்து இந்த மாதிரி இருக்குது. பச்சை மிளகாயெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் மாதிரி ஆயிடுச்சு. சுத்தமாக காரமே இல்லை, எல்லாம் சாப்பாட்டில் இறங்கிடுச்சு போல். பச்சை மிளகாயெல்லாம் வந்து கடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போது சின்ன வெங்காயமும் காரமே இல்லை. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா வந்து சாதாரணமாக சாதத்தில் வந்து 4% தான் வந்து இரும்பு சத்து இருக்கும். இதில் வந்து 75% வந்து 75 கிராம் இரும்பு சத்து இருக்கு. அப்படியே இரும்பு சத்து வந்து பல மடங்கு ஆகிடும்.